என் செல்லக் குழந்தையே, வெற்றி வெற்றி என்ற வெற்றி முழக்கத்தோடு இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு பெயரை ஒரு முறை நீ சொல்லிவிட்டால் போதும், நம்ப முடியாத அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். உன்னை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் கொடுக்கும் அதிர்ஷ்டங்களை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை தேடி வருவதும் உன்னை வழிநடத்துவதும் இந்த தாயினுடைய மிகப்பெரிய பொறுப்பல்லவா? அப்படித்தான் நான் இன்றும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேனோ அதையெல்லாமும் சரியாகவே நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வராகி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் உனக்கான வாழ்க்கையை நீ நிம்மதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. தெய்வம் ஒன்றை சொல்லும் பொழுது உதாசீனம் செய்யக்கூடாது. தெய்வத்தின் அன்பை இப்பொழுது நீ வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்றாயானால், யாரோ பேசுகிறார்கள், நாம் ஏன் இதை நம்பி இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று நீ நினைப்பாயானால், நிச்சயமாக நாளை இவை எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாமுமே நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எப்பொழுதும் நமக்கு நல்லதை சொல்ல யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கியது எல்லாம் போதும். இனி வரக்கூடிய நாட்களில் உனக்காக தெய்வம் வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் உனக்காக என்றும் நான் உன்னோடு இருக்கும் இந்த காலத்தை நீ நிச்சயமாக நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வராகியானவள் உன்னை தேடி வந்து உனக்கு என்ன கொடுக்கிறாள் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பு உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியானவள் உடனிருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை கவனமாக இத்தனை காலமும் பத்திரமாக மீட்டெடுத்திருக்கிறது என்றால் அது என்ன சாதாரணமான விஷயமா? அது ஒன்றும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நடந்துவிடவில்லை. உன்னை தேடி நான் உனக்காக வருகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை எந்த நிலையிலும் இருந்தும் நான் மீட்டெடுக்கிறேன் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடந்து உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு நடக்கும் இந்த காலம். இனி எல்லா நிலையிலும் உனக்கான வெற்றியும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் இனிமேல் எதற்குமே நீ வருந்த வேண்டாம். என்ன நடந்தாலும் சரி, அத்தனையிலும் இருந்தும் உனக்கு நல்லது நடக்கின்ற இந்த நேரமும் உனக்கான ஆச்சரியங்களும் பிறக்கும் என்பதனை மறக்காதே. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் தெய்வம் உனக்கு ஒரு அருளை கொடுத்து அதை உனக்கு உணர்த்த முயற்சி செய்கிறது என்றால் அந்த விஷயத்தை நீ சரியாக முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு புரிதலுக்கும் உட்பட்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாயோ அவையெல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நன்மைகளின் அடிப்படையில் இந்த வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள்ள துணிவது எல்லாம் உண்மைதானே? இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நீ வாழ நினைப்பதும் உண்மைதானே? சரி, ஒரு பெயரைச் சொன்னால் எல்லாம் மாறிவிடுமா? ஒரு பெயரைச் சொன்னால் இந்த வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடுமா என்று நீ கேட்கிறாய் அல்லவா? மாறிவிடும் என்ற நம்பிக்கையில் தானே உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இவை எல்லாமுமே உனக்கு நல்ல மாற்றங்களை தரும் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். அப்படியாக உனக்குள் இருந்து இந்த வாழ்க்கையில் நடக்காத சில விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருந்தது எல்லாம் போதும்.
உனக்கென நான் ஒவ்வொன்றையும் சரிபடுத்தி தந்திட்டாலும் உனக்கான நேரங்களை நீ எப்பொழுதும் உனக்கே உனக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. அவன் செய்வான், இவன் செய்வான், நமக்கு உதவியை அவன் கொடுப்பான், இவன் கொடுப்பான் என்று யாரையும் நம்பி இங்கு நீ ஏமாற வேண்டாம். இனியும் இது போன்ற ஏமாற்றத்தை காண நீ துடிக்காதே. நீ நினைத்தால் மட்டும்தான் இவர்கள் உன்னை நெருங்க முடியும். அதனால் இவர்களை நெருங்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னால் முடிந்த பல காரியங்களை நீ சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு எதிர்பார்த்தது போல எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த நேரம் இந்த வராகி உடனிருந்து உனக்கு அத்தனையையும் நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆசைப்பட்டதை எல்லாமும் அடைந்து விட்ட மகிழ்ச்சியில் என் பிள்ளை நீ எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையில் இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு நடக்கும் அத்தனை அதிசயங்களும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை மறக்காதே. சில விஷயங்களை எல்லாம் நாம் செய்யும் பொழுதும் சொல்லும் பொழுதும் நம்மை அறியாமலேயே அது நமக்குள் மிகப்பெரிய அளவில் சக்தியை கொடுக்கும். நம்மை அறியாமலேயே நமக்குள் அது மிகப்பெரிய தெம்பை கொடுக்கும். தெய்வ சக்தி என்னவென்றும் தெய்வத்தின் அன்பு என்ன கொடுக்கும் என்றும் எப்பொழுதும் நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்களில் எல்லாமுமே உனக்கான நேரங்கள் இது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான நேரத்தை நான் உருவாக்கி தருகின்ற இந்த பொழுது எதையோ நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி உனக்காக இத்தனை நாளும் உன் முன்னால் வந்து நின்றிருந்தாலும் இன்று உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ நிச்சயமாக நல்லபடியாக உனக்கானதை எல்லாம் மீட்டு கொண்டு வரப்போகிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணத்தோடு தான் எல்லாமுமே நடந்து கொண்டிருக்கிறது. காரணத்தோடு தான் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் மெருகேற்றி கொண்டிருக்கின்றது. உனக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரம் இனி உனக்காக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை நீ திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த இடங்களில் எல்லாமும் கண்ணீரும் கவலையுமாக என் பிள்ளை நின்று கொண்டிருந்ததும் அந்த இடத்தில் எல்லாம் மீண்டும் மீண்டும் உனக்கான நல்லது பெற தொடங்கிவிட்டது என்பதனை மறந்து விடாதே. என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை கொடுத்த துன்பங்கள் எல்லாமுமே உனக்கு தேவையில்லாத பல பலன்களை கொடுத்திருக்கலாம். தேவையில்லாத பல விஷயங்களை நடத்தி இருக்கலாம். ஆனால் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் பலவற்றிலும் நீ உன்னையே யார் என்று அடையாளம் காணப்போகிறாய். உன்னால் எதையெல்லாம் செய்ய முடியும், எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்த முடியும், நீ நினைத்தால் எந்த எல்லை வரை செல்ல முடியும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ காணப்போகின்றாய். உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. நீ நினைத்தால் இங்கு வெற்றியும் உறுதியாக உன் வசப்படும். அந்த வெற்றியை உன் வசமாக்கத்தான் இன்று இந்த பெயரை சொல்லச் சொல்லி உன் அம்மா உன்னிடத்தில் கேட்க வந்திருக்கின்றேன். இன்று தேய்பிறை பஞ்சமி நாள். உன் தாயானவள் எனக்கு உகந்த நாள். உன் இல்லத்திலிருந்து இன்று உனக்கான நல்லாசிகளை நான் வழங்க வேண்டிய நாள். இந்த நாளில் எக்காரணம் கொண்டும் நான் உன்னை விட்டு விலகக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றேன். எக்காரணம் கொண்டும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நான் ஒருபொழுதும் நினைத்திருக்க மாட்டேன். என்னவென்பதும் ஏதுவென்பதும் என் குழந்தை ஒவ்வொன்றையும் சரியாக நீ புரிந்து கொண்டு மனதார நிற்கும் இந்த நேரம் உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுது எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் நமக்கு எல்லாமும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்நாளும் சந்தோஷத்தின் உச்சத்தை நான் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருப்பது உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும். இந்த தெய்வமுடன் வருவது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுதுகளில் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே.
வராகியினுடைய அன்பினால் உனக்கு எல்லாமுமே மனதில் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாகவே உணர்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நம்பிக்கையோடு எதையும் செய்து இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல எல்லாவற்றையும் உன்னால் மாற்றிவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த காலமும் நான் இருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை, நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்னேறி வந்துவிடு. அது போதும். அம்மா உன்னை நிச்சயமாக மற்ற நிலைகளில் கொண்டு சேர்ப்பேன் என்பதனை மறக்காதே. உனக்கு ஒரு கஷ்டம் என்றோ பிரச்சனை என்றோ வரும்பொழுது அந்த இடத்தில் நின்று உன்னை காப்பாள் இந்த வராகி என்பது நீ அறிந்த உண்மைதானே. அந்த இடத்தில் நின்று உனக்கான நம்பிக்கையை கைகொடுப்பாள் என்பதனை நீ நம்புவது உண்மைதானே. அப்படியானால் இதையெல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டும். உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த மாற்றங்களை நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுது எல்லாம் உன் மனதில் தயக்கம் வருகிறதோ அப்பொழுது எல்லாம் உன்னை சுற்றி தெய்வம் இருக்கும் உண்மையை நீ உணர வேண்டும். அப்பொழுது எல்லாம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வம் முன்னின்று உன்னை வழிநடத்துவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று நான் எடுத்துச் சொல்வதை கட்டாயமாக நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்திடுவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? நடக்கும் நல்லது எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி வரக்கூடிய நிலைகள் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எல்லாவற்றிற்குமான சந்தோஷங்கள் உன்னை தொடரும் இந்த நேரம். பல வெற்றிகளும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. தேவையற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் வேறறுத்து தேவையான நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் இனி என் பிள்ளைக்கு எல்லாமுமே சரியாகவே புரியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனமுடைந்து நிற்காமல், மனம் பதறி நிற்காமல், எந்த இடத்திலும் உனக்கான வெற்றியை காண நீ முன்னேறி வர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நல்லதே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்தால் அது போதும். எப்பொழுதும் இந்த வராகி உனக்கு கை கொடுக்க முன் வருவாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இன்று எனக்கு உகந்த பஞ்சமி நாளில் இந்த தாயானவள் உன்னோடு பேச ஆசைப்பட்டு நிற்கின்ற இந்த நேரம் உனக்கு நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. என்னதான் நடந்தது என்று நினைத்து நீ கலங்காமல், நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் கவனமாக நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மனத்தெளிவோடு நீ இருந்து விட்டால் அது போதும். இனி எந்த நாளும் உனக்காக நான் வருவேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய். எந்த நேரமும் உன் வெற்றியை நான் உறுதிப்படுத்துவேன் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும். நடக்கும் நல்லது உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வராகி உனக்காக ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள். சூழ்நிலையில் நீ மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான திருப்பங்கள் உன்னை வந்து சேர வேண்டும். சுற்றி நின்று எல்லா விஷயங்களும் உனக்குள் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து தர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் நான் இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் என் குழந்தை, எதற்கெடுத்தாலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காமல், எதற்கெடுத்தாலும் நீ பதறி தவிக்காமல், உன்னோடு இந்த தாயானவள் நான் இருக்கும் இந்த நேரத்தை நல்லபடியாக உணர்ந்து சந்தோஷமாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. சந்தோஷத்தின் உச்சத்தை நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்களினால் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமும் போதும். இனிமேல் தெளிவான எண்ணங்களினால் ஒவ்வொன்றையும் நீ மீட்டெடுக்க தயாராகிவிடு. தெளிவான சிந்தனைகளினால் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கடந்து வர தொடங்கிவிடு. உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வராகி என்பவள் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்த நிலையில் அழைத்துச் செல்லும் மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்கும். நீ எங்கும் தயங்காமல் நிற்க வேண்டும் என்பதுதான் உன் தாயின் விருப்பம். எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதுதான் உன் அம்மாவின் விருப்பம். எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வராகி என்னுடைய விருப்பம். அதனால் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தவிர்த்து விடாமல் இரு. உனக்கு நான் நடத்துவதையெல்லாம் சரியாகவே நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் நீ கலங்காமல் இருந்தாலே அது போதும். உனக்கு நல்லது நடக்க எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்ல நான் என்றும் என்றென்றும் உன்னோடு உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி வேண்டாம். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதை பற்றியும் நினைத்து இனி கலங்க வேண்டாம். நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரிவர நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எந்த நாளும் உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கையின் மாற்றங்களை எல்லாமும் நினைத்து நினைத்து வருந்தாதே. பஞ்சமி நாளில் வஜ்ரகோஷம் என்று சொல். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் ஓடிச் செல்லும். உன்னை ஆட்டி படைத்த தீய விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு தானாகவே விலகும். உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். எந்த இடத்திலும் உனக்கு எந்த துரோகங்களும் நெருங்காது. உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி ஓடும். உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல என் குழந்தை, நீ விரும்பியதை எல்லாம் நினைத்து வருந்தாமல் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நடந்து முடிந்ததை எல்லாமும் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடத்துவதை எல்லாமுமே நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி இருக்கும் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதுமே உனக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டத்தை உனக்கென நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே உனக்கான நல்லது உன்னை தேடி வரட்டும். எந்த இடத்திலும் உன்னை வாழ வைக்கட்டும். வராகியை மனதார நம்பிய பிறகு உன்னை சுற்றி வரக்கூடிய எந்த விஷயங்களை நினைத்தும் என் பிள்ளை பதறாதே. எல்லா நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடர்ந்து உன்னை வாழ வைக்கும் பொழுது நீ எப்பொழுதும் நல்ல மாற்றங்களுக்குள் இந்த வாழ்க்கையை கொண்டு வந்து விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வத்தின் அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்தது எல்லாவற்றையும் இனி யோசிக்க வேண்டாம். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மைகளையே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கவனமாக இரு. இனி உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தின் உச்சம் என்னவென்பதனை நான் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்
செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.